ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் வராகி தாயுடைய ஆஷாட நவராத்திரி 4ஆம் நாள். இன்றைக்கி நாங்கள் எப்படி சாமி கும்பிட்டோங்கிறத தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தியானாஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. வீடெல்லாம் நல்லா தொடச்சி விட்டுட்டு, விளக்கெல்லாம் நல்லா விளக்கிட்டு, சந்தன குங்குமம் வச்சு ஃபோட்டோலாம் தொடச்சிட்டு, அவங்களுக்கும் சந்தன குங்குமம் வச்சுட்டு, இங்கே பாருங்கள், எல்லா ஃபோட்டோவுக்கும் சந்தன குங்குமம் வச்சாச்சுங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் வராகி தாய் எடுத்து நாங்கள் டேபிளில் வைக்கணும். எப்பயுமே நான் வருஷம் அப்படி தான் கும்பிடுவேன். கோலம்லாம் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வராகி தாய் ஃபோட்டோ எடுத்து டேபிளில் வச்சிட வேண்டியதாங்க. வச்சாச்சுங்க. முதன்மை கடவுளான விநாயகரை வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்மளுடைய வராகி தாயை வச்சாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இந்த ஆனி மாதத்தில் தாங்க இந்த ஆஷாட நவராத்திரி வரும். ஏன்னா இந்த வராகி தாய் ரொம்ப சக்தி வாய்ந்தவ. அவளை நம்பினவங்களை என்றைக்குமே கைவிட மாட்டாள். அவள் குழந்தை வடிவம் கொண்டவளுங்க. மனசு குழந்தை மாதிரி அவளுக்கு. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அவள் பார்த்திங்கன்னா பன்றி முகத்துடன் இருப்பாள். கையில் கலப்பையும் வழக்கையும் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்பயுமே இங்கே ஒத்தக்கடைக்கு தான் போவேன். ஒத்தக்கடையில் இருக்குது. மதுரையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒத்தக்கடையில் இருக்கிற வாராகி, அதாவது ஆனந்த தண்டினி வாராகின்னு அந்த அம்மாவுக்கு பேர். அங்கே போய் பாருங்கள் அவங்கள. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நெய்வேத்தியம் பண்ணணுங்கிறதுக்காண்டி கேசரி செய்யலான்னு சொல்லிட்டு கேசரிக்கு தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழத்தெல்லாம் வறுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் ரவையை போட்டு வறுத்து கேசரி கிண்டிடுவோன்னு சொல்லிட்டு, இன்றைக்கி வராகி தாய்க்கு பிரசாதம் கேசரிங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாய் இப்போ தான் ஒரு 6-7 வருஷம் காலங்களாக தான் ரொம்ப பிரபலம் அடைஞ்சிட்ருக்காங்க. அவங்கள கும்பிடாதவங்க இப்போ யாருமே கிடையாது. நிறையா பேர் பயமுறுத்துவாங்க. அதெல்லாம் யாரும் எதுவும் நம்பாதீங்க. அவங்கவுங்களுக்கு மனசுக்கு என்னென்னு படுதோ அதுபடி கும்பிடுங்க. அந்த தாய்க்கு இதைத்தான் வைக்கணும், அதைத்தான் வைக்கணும்லாம் இல்லைங்க. எதை வேணாலும் வச்சு அந்த தாய்க்கு கும்பிடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், கேசரி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து என் தாய் வராகியை வாங்க எல்லோரும் கும்பிடலாம். எல்லோரும் மனதார கும்பிட்டுக்கங்க. அவங்கவுங்களுடைய கனவுகள் நிறைவேறணும்னு சொல்லிட்டு நல்லா மனார்த்தமாக மனசுக்குள்ளே அந்த தாயை நினச்சி வணங்குங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் நினச்சது கண்டிப்பாக அந்த தாயை நடத்தி கொடுப்பா. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. என் தாய்க்கு தூப ஆராதனைகள்லாம் பண்ணிவிட்டு மனதார வேண்டிக்கிறேங்க. என் தாயை மனதார வேண்டி என் கனவுகள்லாம் நிறைவேறணும்னு சொல்லி என் தாயிடம் கோரிக்கை வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய கோரிக்கைகளை வைங்க. நான் மன திருப்தியுடன் இந்த 4ஆம் நாள் ஆஷாட நவராத்திரியை கும்பிட்டேங்க. இனி என்னங்க, நீங்களும் கும்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனி என்ன ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் தியானாஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இனி மீண்டும் உங்களை நாளைக்கு 5ஆம் நாள் நவராத்திரியில் சந்திக்கிறேன். நன்றி,
வணக்கம்.